சன் டிவியில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற ஒரு சீரியல் தான் கயல். இந்த சீரியலில் நடிகை சுபாஷினி பாலசுப்ரமணியம் தீபிகா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிட்டு வந்தாங்க. கயல் சீரியலில் தீபிகா எழில் கேரக்டர் மேலே இருக்கிற ஒன் சைடு லவ்வால் கயல் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற ஒரு வில்லி கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நடிகை சுபாஷினி தற்கொலை பண்ணி உயிரிழந்திருக்கிற செய்தி இப்போ பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இலங்கையை சேர்ந்த சுபாஷினி பாலசுப்ரமணியம் இவங்களோட கணவர் பிபின் சந்திரா கூட பெங்களூர்ல வாழ்ந்துட்டு வராங்க. சீரியல் ஷூட்டிங்காக சென்னை போரூர்ல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கி நடிச்சிட்டு வராங்க. சுபாஷினி பாலசுப்ரமணியம் ஏதோ குடும்ப பிரச்சனை காரணமா கணவர் பிபின் கூட வீடியோ கால்ல பேசும்போது பெரிய வாக்குவாதமா மாறி இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால விரக்தி அடைஞ்ச சுபாஷினி தன்னோட உயிரை மாய்ச்சிக்கிட்டாங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. இப்போ இவங்களோட உடலை காவல்துறை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியிருக்காங்க. மேலும் சுபாஷினியோட இந்த இறப்பு தற்கொலையா இல்ல கொலையா அப்படிங்கிற விசாரணையும் இப்ப மேற்கொண்டுட்டு வராங்க. முதற்கட்ட நடவடிக்கையா அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அக்கம் பக்கத்தினர் கிட்ட இருந்து விசாரணையை காவல்துறை தொடங்கி இருக்காங்க. கயல் சீரியல் நடிகை சுபாஷினியோட இந்த எதிர்பாராத முடிவு மக்கள் பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். சீரியல் நடிகைகள் இந்த மாதிரியான விபரீத முடிவுகள் எடுக்கிறது சமீப சில காலமா அதிகரிச்சுட்டு வருதுன்னு தான் சொல்லணும். இப்படிதான் சமீபத்தில் கலைஞர் டிவியோட கௌரி சீரியல் நடிகை நந்தினி, விஜய் டிவியோட சிறகடிக்காசி சீரியல் நடிகை ராஜேஸ்வரின்னு 2 நடிகைகள் தற்கொலை பண்ணி இருந்தாங்க. இப்படி சீரியல் நடிகைகளோட மரணம் ஒரு தொடர் கதையா இருக்கு. நடிகை சுபாஷினிக்கு கயல் சீரியல் நடிகர்கள் மற்றும் மக்கள் அவங்களோட இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. ட்ரெண்டாக் சார்பா சுபாஷினி இழந்து தவிக்கிற அவங்க குடும்பத்துக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம்.